மார்க் 6வது அதிகாரம் 1லேருந்து 5 வரைக்கும் பார்ப்போம். அதுக்கு முன்பாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். உன்னதமானவரின் நேசகுமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் எல்லாத்துக்கும் ஏசப்பா நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னே உங்கள்கிட்ட சில காரியம் சொல்லிடுறேன் பிரதர்ஸ். அதாவது என்னென்னா, எப்போதும் நான் என்ன கேட்பேன் ஏசப்பாட்ட, ஏசப்பா நான் ஷேர் பண்ணுற அந்த வார்த்தைங்க உங்களை உண்மையிலேயே தேடுற பிள்ளைங்களுக்கு உங்கள் வார்த்தையை கை கொண்டு நடக்கணும்ன்ட்டு பிரயாசப்படுற பிள்ளைங்களுக்கு, அவங்க பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க இந்த வார்த்தை நீங்கள் கொடுக்குற வார்த்தை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க பரிசுத்தத்தை ஏற்றவங்களை உதவி செய்யணுன்ட்டு எப்போதும் கேட்பேன் ஏசப்பாட்ட. அவங்களோட ஸ்க்ரீனுக்கு போனால் மட்டும் போதும் ஏசப்பா அப்படின்னு நான் எப்போதும் நினைப்பேன், அதே வேண்டிக் கொள்வேன். சங்கீதம் 119 1லேருந்து நம்ம வாசித்தோமா, அது நம்மளை வழிகாட்டுற மேப்பாக இருக்கும். மேப் மாதிரி நம்மளை வழிகாட்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவர் முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகள் நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் அப்படின்னு தொடர்ச்சியாக வரும், வழிகாட்டியாக இருக்கும். மார்க்கு 6வது அதிகாரம் 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்தோமா, ஏசப்பா அவங்களோட வளர்ந்த ஊருக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போய் சபையில் பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் அதில் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்களே இடர் அடைகிறாங்க. ஆனால் ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, என் நிமித்தம் இடர் அடையாத இருக்கிறவங்களுக்கு பாக்கியவான்கள் அப்படின்றாங்க. இடரல்னால் என்னதுன்னுட்டு வசனம் 2, 3 படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் யார் கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணாங்கன்னோ, நம்ம காலையிலையோ இல்லை எப்பயுமே ஏசப்பா பாதத்தில் உட்காரும் போது, ஏசப்பா இந்த நபர் இதை குறித்து பேசுனாங்களே, இதை குறித்து நீங்கள் எங்கிட்ட பேசுங்க, பரிசுத்த தேற்றவாளர் என்னோட இடைப்படுங்க, இந்த வார்த்தையை குறித்து என்னோட பேசுங்க, சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அவரே நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ நம்ம அவரை குறித்து எந்த ஒரு இடரும் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு பரிசுத்த தேற்றவாளர் நம்மளை காத்துக்கொள்வார், வழி நடத்துவார். அந்த ஞானத்தையும் சிந்தையும் நம்மளுக்கு போதிப்பார். வசனம் 4 ஏசப்பா போயிட்டு உபதேசம் பண்ணுறாங்க. கிராமங்கள் தூரம் போயிட்டு உபதேசம் பண்ணுறாங்க. அதோட வசனம் 5 பார்த்தோமா, கொஞ்சம் பேர்த்த சுகமாக்குறாங்க. எனக்கா எங்கே பார்த்தாலும் அவிசுவாசமான மக்கள் மத்தியில் நம்ம இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னுட்டு ஏசப்பா நம்ம சொல்லித்தராங்க. வேதம் வாசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நீங்கள் வாசித்து படித்து தியானித்து ஏசப்பாட்டு கேளுங்க, அது நிறைய காரியம் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லி தருவாங்க. அப்போ மற்றவங்க கூட ஷேர் பண்ணும்போது நீங்கள் நிதானமாக அழகாக புரிஞ்சுக்கலாம் இவங்க எப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒரு வசனமே சத்தியம், ஒரு சத்தியத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்குவீராக, வழி நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஆம் பிதாவே.